ஜனநாயகனோட செகண்ட் சிங்கிள் ஒரு பேரே வரலாறு சாங்கு என்ன மாதிரி வேலை பாடுங்க எப்பா. தளபதி கச்சேரி பாடல ஸ்டார்டிங்ல கேக்குறப்ப அப்படி இப்படி இருந்தாலும் கேட்க கேட்க செலிப்ரேஷன் மெட்டீரியலா உருவாக்கியாச்சு. இந்த பாடலுக்கு எப்படிடா வைப் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா இந்த பாடலுக்கு தாண்டா தியேட்டரையே கொளுத்த போறோம். சாரி, தியேட்டர்ல செலிப்ரேஷனையும் வைப்ரேஷனையும் அந்த ரகத்துல காட்ட போறோம். ராக்கி தியேட்டர்ல நம்ம கூட செலிப்ரேஷன் பண்ண தல ரசிகரும் தலைவர் ரசிகரும் பாட்டை பார்த்து மிரண்டுட்டாங்க. பாட்டு பட்டாசா இருக்கு, தியேட்டர் கிளிய போகுதுன்னு அவங்களோட வாயாலே சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே கூஸ் பம்ப்ஸ் எரா அப்படின்றத விட கூஸ் பம்ப்ஸ் ஆறாங்க தளபதி. இது கடைசி படம்ன்றதுனால இந்த பாடல பாடியவர்களா இருக்கட்டும், விவேக்கோட வரிகளா இருக்கட்டும், அனிருத்தோட மியூசிக்கா இருக்கட்டும், கலர் கிரேடிங்கோட விஷுவல்ஸா இருக்கட்டும், எல்லாருமே இறங்கி ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றத தாண்டி தீயா வேலை செஞ்சிருக்காங்க. அடுத்த பாடல்ல சூப்பர்மேன் ரெஃபரன்ஸ், தளபதி படங்களோட தாறுமாறான ரெஃபரன்ஸ், ரியாலிட்டி ரெஃபரன்ஸ்னு விஷுவல்ஸ் சும்மா செதிலா செதுக்கிருக்காங்க. விஷுவல் சாங்குக்கே இப்படினா ஒரிஜினல் விஷுவல் சாங் எப்படிங்க இருக்கும்? தியேட்டர் கிளிய போது, தீய சக்தி ஒளிய போது, பராசக்தி அது பானிபூரியாவது. ஜனவரி 9 ஜனநாயகன் தான், ஜனவரி 14 ஜனநாயகன் தான். டிஎன்ல எங்க மயிர கூட புடுங்க முடியாது. அப்புறம் இதையெல்லாம் தாண்டி தளபதியோட டான்ஸ் சொல்ல வார்த்தையே இல்லங்க, சிங்கம் போல இருக்காரு. அடுத்து இந்த பாடலோட வரிகளை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். இந்த வீடியோக்கு கீழே இது பாட்டல்ல தளபதியின் வரலாறுன்னு அடித்தளமே அதிர்ற அளவுக்கு காமெண்ட் செக்ஷனை சும்மா துவம்சம் பண்ணிட்டு போங்க.